கைஸ், நாங்கள் வந்து அண்ணா மேரேஜுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மேரேஜே முடிஞ்சிருக்கோம். நாங்கள் ஆனால் இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஹாய் சொல்லு. ஆதியோட காஸ்டியூம் பாருங்க. வாவ் சூப்பர். ஆதி அழகாக கிளம்பிட்டான். நான் தான் இந்த குழம்புல கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ தான் எங்கள் அருணன் வந்து குளிக்க போயிருக்காங்க. எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு காட்டுறோம். டைம் இல்லை எங்களுக்கு, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மஹாலுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி தான் போட்டு பார்த்தேன். சுத்தமாக செட் ஆகலை. எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டேன். தயவு செஞ்சு கழட்டியது சுத்தமாக நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ நான் திரும்புங்க. சே ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவ்வளோதான், எல்லோரும் கிளம்பியாச்சு. அம்மி கிளம்பியாச்சு, ஐசக்கா கிளம்பியாச்சு. பசங்க எங்க ஆதியும் ருத்ரனும் என்ன என்ன தேடுறாங்க? எல்லாம் முடிஞ்சு கம்மிங்க. ஹாய் சொல்லு. இங்க பாருங்க, வேஸ்ட் ஷர்ட்ல வந்து கிளம்பிட்டாங்க. ஹரி ஹாய். விக்கி எங்க ருத்ரன்? ருத்ரன் தங்கம் எப்படி உட்காந்துருக்கா பாருங்க, ராஜா பகவத் மாதிரி. இவ்வளோதான் கைஸ். அம்மா இங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. அருணனே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஆக்சுவலி அண்ணோட மேரேஜ் வந்து சுவாமிமலை கோயில்கிட்ட நடக்கிறதுனால அன்றைக்கி முகூர்த்தம் டேட்டாக தானே இருக்கும். அதனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. காரே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எப்படியோ கைஸ், ஃபைனலி 6 மணி கல்யாணத்துக்கு கரெக்டாக நாங்கள் 10 மணிக்கெலாம் வந்து மண்டபத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். ஆனால் கார்த்தியனா, தமிழக்கா பசங்க எல்லாருமே வந்து முன்னாடியே வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே மண்டபத்தில் தான் இருந்தாங்க. உள்ளே மஹாலுக்குள்ளே வந்தோடனே செம்ம சவுண்டு, அவ்வளோ பாட்டு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரே வைப்பு தான் ஃபுல்லாகவே. தென் இங்கே பாருங்கள், இவங்க தான் என்னோட தமிழக்கா. ஷி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. பிகாஸ் யாருமே வந்து எல்டர் சிஸ்டர் அப்படின்னு எனக்கு யாருமே கிடையாது. இவங்க தான் என்னோட எல்டர் சிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம பாண்டு எங்களுக்குள்ள. எங்கள் கார்த்தியனோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணவா? இதை கார்த்தியனோட ஒய்ஃபு தமிழக்கா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பையன் தீரா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து பாப்பா குட்டி, இவ வந்து சம்யுக்தா. இதான் எங்கள் கார்த்தியனா தமிழக்காவோட ஃபேமிலி. அடுத்து எங்கள் அப்பு அண்ணா ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யாரும் சேர்ந்த மாதிரி இல்லை, இவங்க சேர்ந்த மாதிரி இதனால டக்குன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்திங்கன்னா சத்யாக்காவும் மாமாவும் தான் வந்திருந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வாய்ஸ் நோட் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே ஃபுல்லாகவே சவுண்டு, பாட்டு சவுண்டு தான் ஃபுல்லாகவே கேட்டுட்டு இருந்துச்சு. அங்கே வந்து நம்மளால் வாய்ஸ் கொடுத்து அங்கே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பாட்டோடையே நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக காப்பிரைட் விழுகும். அதனால தான் வந்து பாட்டெலாம் மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் நோட் கொடுத்துட்ருக்கேன்.
அப்புறம் வந்து எல்லாருமே ஆன் டைமில் ஸ்பாட்டில் இருந்தோம். அதனால் வந்து இப்போயே குரூப் பிக் எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஏன்னா இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் யார் எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஆளுக்கு ஒரு திசையில் பறந்துருவாங்க. அதனால் இந்த டைமிங்கை மிஸ் பண்ணால் இனிமேல் வந்து குரூப் ஃபோட்டோ அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்பயுமே இதில் வந்து கொஞ்சம் பேர் மிஸ் பண்ணிட்டோம். அதில் மெயினாக வந்து விக்கி ஓடிட்டான். ஃபுல்லாக கார் பார்த்துட்டு இருந்தான். டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால் வெளியிலே தான் நின்றுட்டு இருந்தான். அவன் உள்ளே வரல. மார்னிங் லேட்டாக எழுந்துச்சி கிளம்பியிருந்ததுனால காலையில் எதுவுமே நாங்கள் சாப்பிடல. அதனால் நான் ஃபுல்லாக வைப்லேயே இருந்ததுனால அம்மா வந்து சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி நமக்கும் பசிக்கிற மாதிரி இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. நல்லா சாப்பிட்டோம். நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னோடய தம்பி வந்து அப்பளத்தையும் இந்த பாயசத்தையும் போட்டு நொறுக்கிக்கிட்டு இருந்தான். சரி அதை வீடியோ எடுப்போமே அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கேமராவை அவன் கிட்டே கொண்டு போனேன். அவன் ரியாக்ஷனை பாருங்கள். என்ன சாப்பிட விட மாட்டாளே சாப்பிட்டியா இருந்தான். என்ன முக்கியமான ஒருத்தவங்களை காட்ட மறந்துட்டேனே. இவங்க தான் என்னோடய ஐசக்கா. அவங்க வந்து நம்ம காரில் வரும்போது அவங்க வரல. அவங்களும் கிளம்பியிருந்தாங்க. ஆனால் அப்போ என்னோட பைக்கில் வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கவன் தான் ஆதி. அவன் தான் ஃபர்ஸ்ட்டு பையன் அக்காவுக்கு. ரெண்டாவது வந்து ருத்ரன். தேர்டு வந்து பேபி வயிற்றில் இருக்காங்க. அவங்க இனிமேல் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. தென் இந்த செட்டை பார்த்தீங்களா, இது எல்லாருமே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு. முத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதனண்ணாவோட சிஸ்டர். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. ஆன் தி ஸ்பாட்டில் தான் பார்த்தோம். ஆனால் நாங்களுமே வந்து ஏதோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு செட் ஆகிட்டோம். இன்னொரு கேர்ள் இருந்தா, அவள் வந்து புவி அவள் நேமு. அவள் வந்து போயிட்டா. அவளுக்கு எங்கேயோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க சிஸ்டர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் டான்ஸில் ஆடி முடிச்சுட்டு ஃபுல்லாக பேசிட்டு வைப் வந்து முடிச்சிட்டோம். அவங்களுமே அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மட்டும் தனியாக ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க. பொண்ணு எங்கன்னு பார்த்தா டச்சப் பண்ண போயிட்டாங்க அவங்க. அண்ணா மட்டும் தனியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். இந்த டிஜே அண்ணா வந்து பார்த்தீங்களா, பாட்டை கேட்டிருப்பீங்க. யாரெல்லாம் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் போட்டு அவங்க தனியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். அங்கே ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு சாங் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எப்போதுமே அப்படி தான் இருப்போம். அந்த சாங்குக்கும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறதுக்கும் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா ஃபேமிலி கூட ஃபோட்டோஸ் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து நடராஜன் வந்திருந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து விக்கி வந்தாங்கல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க காருக்கு அங்கே போனதுனால ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு கார் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வர முடியல. போயிட்டு நடராஜனை ரிசீவ் பண்ண அப்படி சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து முகூர்த்தம் டேட் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. 2-3 ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்திருந்தாங்க. உடனே வந்துட்டு இங்கே அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடராஜனும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பிட்டாங்க.
ஒரு தாய் கேட்டு மழை போலும் தன் நெஞ்சம் உனக்கு ஆழம் தெரியல. பஞ்சு முட்டாய் சிலகட்டி. இந்த மாதிரி நீங்க ப்ரொபோஸ் பண்ணா போதும் ஓகேவா? ஆமா ப்ரொபோஸ் தான். சரி சரி. தம்பி ப்ராப்பர்ட்டி அவங்கள கொடு. ஃபர்ஸ்ட் யார் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க? அவங்க தான் வைக்க போறாரு. இவங்க நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் யார் நீங்க தான் பண்ண போறீங்களா? செகண்ட் பண்றவங்க வந்துட்டு அவங்க பண்ற மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா? அப்பலாம் அதே தான் வந்தமா முட்டி போட்டமா கொடுத்தோம்னா இருக்கக்கூடாது. சும்மா கையை சுற்றி ரெண்டு சுத்து. ரெடி 3 2 1. தாண்டி உனக்காக வந்தேன். இங்க ஆதி வந்து கடன் சேருது. என் வீரம் அது உன்னை சேர ஒளி வீசுது. சரி சரி சரி. அவர் சொன்னா கரெக்டா சொல்ல ஒன் டைம் ரெடியா? பொண்ணுட்ட கொடுங்க. மாப்பிள்ள பொண்ணுட்ட கொடுங்க போவ. இல்ல கொடுத்துதான் ஆகணும். அவர் கொடுத்தாருல. எங்க கொடுத்தாரா? நார்மலா பண்ணாதீங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. ரெடியா? ஏங்க அவர் உட்காந்து கொடுங்க, நீங்க உட்காந்து கொடுத்துருங்க. அதேதான். ரெடி 3 இருங்க. பசிக்குதா? ரெடி 3 2 1. சரி எடுங்க. இல்ல ரொமான்டிக்கா ஒரு ஸ்டெப் போட சொல்லுவோம். நீங்க கத்து கொடுங்க. உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்களா, நீங்க கத்து கொடுங்க அவங்களுக்கு. சின்னதா 2 ஸ்டெப் தான். எப்படி தெரியுமில்ல, கையை சுத்தி தான் விட போறீங்க. அது பண்ணுங்க, அவங்க கேமரால நல்லா வரும். ரெடியா? இருக்கு இப்ப சுத்தாது. ரெடி? என்னடா வெக்கமா வெக்கமா என்னடா வெக்கமா பொத்தி பொத்தி வளர்த்தப்படல. அதனால அதுக்கு வெக்க வெக்க போல. சரி இதுதான் வரல, நீங்க நடுவில் கொண்டு வாங்க. சுத்தி இருக்கிறவங்க அப்படியே வாங்க. சுத்தி இருங்க. நீங்க நடுவில் என்ன ஸ்டெப் வேணா போடுங்க, இல்ல சும்மா வேடிக்கையா பாருங்க. சுத்தி இருக்கிறவங்க தான் இந்த டாஸ்க் ஓகேவா? நான் 3 2 1 சொல்றப்ப எல்லாரும் ஜம்ப் பண்ண போறீங்க. ஓகே? கையை தூக்கி ஜம்ப் பண்ண போறீங்க. ரெடி? எப்படி வேணும்? ரைட் ஹேண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்துட்டு ஜம்ப் பண்றது உங்களுக்கு. நீங்க நடுவுல ரொமான்டிக் ஸ்டெப் போடணும். அதுக்கு ஏத்த மாதிரி சாங் ஓகேவா? இப்போ நீங்க சுத்துறீங்கல, அதே பண்ணுங்க. முடிஞ்சா தூக்குங்க. ஓகேவா? 3 2 1 ஜம்ப்.
அண்ட் அண்ணா அண்ணியை 2 பேருமே டான்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண வச்சுட்டு அதெல்லாமே பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் தமிழக்கா கார்த்தியனை தான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வளைச்சி எடுத்துகிட்டு இருந்திருப்போம் போல். ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நாங்கள் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ ஃபோட்டோஸ் எவ்வளோ வீடியோஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தான் தெரியுது. என்டையர் மேரேஜே ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. நல்ல நல்ல மூமெண்ட்ஸு நல்லா சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அண்ணா மேரேஜ் எப்படியாச்சும் லீவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து 22 சண்டே தான் வந்து மேரேஜ் வந்து நடந்துச்சு. நான் எதுக்கு ரொம்ப பயந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கோர்ட் விசிட்டு ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து சரி லீவ் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். பட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சண்டே வச்சதுனால நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாகவே அட்டென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் வைப்பில் தான் இருந்தோமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும். மேரேஜே ரொம்ப சூப்பராக போச்சு. அப்புறம் ஃபைனலாக நம்ம ஊர்லேருந்து சசி அண்ணா வந்து வந்திருந்தாங்க. அவங்களையும் ரிசீவ் பண்ணி அவங்க கூடயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே அடுத்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க. லோடு இறங்கிட்டே இருப்பீங்க. சுதரண்ணே அவ்வளோதான் கைஸ், கல்யாணம் முடிஞ்சு அடுத்த ரிசப்ஷன். இப்போயே செம்ம டயர்டாக இருக்குது. அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு எல்லாம் வீட்டுக்கு வேண்டியதான். ஆல்ரெடி மண்டபத்தையே பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதான் நம்ம ஐசக்கா, எங்களோட அண்ணனோட ஒய்ஃபு. 2 குட்டி சாத்தை காட்டுவானே அவங்களோட மம்மி. என்ன பண்ணுற? என்னது இது? ஏன் அரிசியை கொண்டாந்து என் தலையில் போடுறோம்? ஹாய் கைஸ், நேற்று பார்த்தோம்ல ஒரு பாய் கெட்டப்பு, அந்த கேர்ள் தான் இந்த கேர்ள். பேர் என்ன? தர்ஷிகாவா? தன்ஷிகா. ஹாய் சொல்லு. ஹாய். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சவுண்டே கேட்டிருக்காது உங்களுக்கு, சவுண்டாக சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்ஷிகா. கரெக்ட். இந்த கேர்ள் தான் அந்த கேர்ள். இன்னைக்கு டாடா போட்டு போட்டோம்ல அந்த கேர்ள். பண்ணா இங்கே வா. மைக்கில் பண்ணியா? இப்போ பாடுறியா? ஆதி யாரோட காரு? நம்ம காரு தானே. எனக்கு இடம் தருவியா மாட்டியா? எங்கே தருவே இடம் எனக்கு? ஆ ஆமாம், சூப்பர் ஆதி. ஸோ கைஸ், இப்போ வந்து மேரேஜ்லாம் முடிச்சாச்சு.